தேவனுடைய உன்னத நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு பாராட்டிய தயவுகள் ஏராளம் ஏராளம். இந்த அற்புதமான ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்து ஆண்டவரை தொழுதும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. யோசுவா 1வது அதிகாரம் 7வது வாக்கியமும் 8வது வாக்கியமும் இவ்வாறாக சொல்கிறது பாருங்களேன். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடபுறமும் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்களேன், தேவனுடைய பிரமாணத்திற்கு ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு நாம் உண்மையும் உத்தமமாய் கீழ்ப்படியும் பொழுது நாம் போகிற இடங்களெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்களாம். எந்த காரியங்களானாலும் சரி, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு யாவையும் வெற்றியே என்பதை இந்த வசனங்கள் மூலமாய் நம்மால் அறிந்து கொள்ள முடியுதுங்க. நம்ம எல்லாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறபடியினால நிச்சயமாக பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு இந்த பூமிக்கான ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திற்கான ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாய் ஜெபத்தோடு கூட ஒரு முக்கியமான சத்தியத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்ல இருக்கிறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம். இந்த 24வது அதிகாரத்தில் கிறிஸ்துவிடம் சென்ற சீஷர்கள் கேட்ட கேள்வி, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? சீஷர்கள் கேட்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அடையாளங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை சொல்லுகிறத என்னால் வாசிக்க முடிந்தது. இன்றைய நாள் செய்திக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்த போது அந்த வாக்கியத்தை மனதில் வைத்து கொள்ள வேண்டியது ஒரு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறபடியினால அதை வாசிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். 24வது அதிகாரம் வசனம் பாருங்களேன், 15லிருந்தே வாசிக்கிறேன். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். 19 முக்கியமான வார்த்தை. அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. இந்த வார்த்தை சொல்லுது அந்நாட்களிலே. எந்த நாள் அப்படின்னா, முடிவு காலத்தில் உபத்திரவங்கள் வரப்போகிறது. ஒவ்வொரு அடையாளங்களாய் தேவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அந்நாட்களிலே கர்ப்பவதியானவளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. எனக்கு ஒரு கேள்வி எழும்புச்சு, ஆண்டவரே, யார் இந்த கர்ப்பவதியானவள்? யார் இந்த பால் கொடுக்கிறவங்க? ஏன் இவர்களுக்கு ஐயோ அப்படி என்ற ஒரு கேள்வி என் உள்ளத்துக்குள்ளாக எழும்ப ஆரம்பிச்சிச்சு. நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து படிக்கும் பொழுது நான் சிலர் பேர்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, இங்கே கர்ப்பவதின்னு இருக்குது யாருங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, கடைசி காலத்தில் குழந்தைலாம் இருக்கக்கூடாதுங்க, அதனால தான் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாங்க. அப்படிங்களா, சரிங்க. இன்னும் சில பேர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆமாம் அந்த டைமில் உபத்திரவம் இருக்குல்ல, அதனால் எதற்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்களேன், வேதத்தை ஆராயும் பொழுது வேதத்திற்கு விளக்கம் வேதமே. யார் கர்ப்பவதி அப்படி என்பதை வேதாகமத்தில் நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைவு இருக்குதான்னு பாருங்க. கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் என்ன வேதனைப்படுறாருங்களா? அப்போ யார் கர்ப்பவதி? யாருங்க? புரியுதுங்களா?
பால் கொடுக்கிறவர்கள், பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ அப்படின்னு சொல்றாங்க. பால் என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கிறது என்பதை நம்ம வாசிப்போம் அப்படின்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வாக்கியம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வாக்கியத்தை பாருங்க. பால் என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பால் என்பது வசனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பால் கொடுக்குறவங்கன்னா யாரு? வசனத்தை கொடுக்குறவங்க. என்ன ஆண்டவரே சக்தி இருக்குது அதில் அப்படின்னு உட்காந்து ஆராயும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, முடிவு காலத்தில் உபத்திரவத்தின் நாட்களுக்கு முன்பாக கர்ப்பவதியானவளுக்கு ஐயோ அப்படின்னா யார் கர்ப்பவதி என்பதை படித்தோம். பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னா யார் பால் கொடுக்கிறவங்க அப்படின்னா யார் தேவனுடைய வார்த்தையை திருச்சபைக்கு கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு ஐயோ. ஏன் ஆண்டவரே ஐயோ? சிந்திச்சு பாருங்களேன். ஒரே ஒரு காரியம்தாங்க. எல்லா நேரங்களும் பாலே கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு குழந்தை பெற்று எடுக்கிறாங்க. குழந்தைக்கு ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் என்ன மாறிட்டு இருக்குது? உணவு மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு 10 வயசு பிள்ளைக்கு பாலை கொடுத்துக்கிட்டே இருந்த பிள்ளை ஆரோக்கியமாக இருக்குமா? சிந்திச்சு பாருங்களேன். அப்போ அந்த ஸ்டேஜுக்கான காரியங்களை எப்படி குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அதே போல தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நாமும் கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகள் வளர வளர அந்த பிள்ளைகளுக்கான ஆகாரமும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணுங்களா? வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவ காலத்தில் யாராவது பால் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, சத்தியத்தை திடமாய் கொடுக்க வேண்டிய காலங்களில் இன்னையும் பாலே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவர்களுக்கு என்னவா? ஐயோ. ஏன்னா அந்த ஆத்மாவுடைய பழி பாரங்கள் எல்லாம் யாரை சாரும்? புரியுதுங்களா? நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வாரமாக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, என்ன சத்தியத்தை திரும்ப கொடுக்கணும், எப்படிப்பட்ட காரியங்களை இந்த காலங்களில் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 3 பகுதிகள் நமக்கு உண்டு. ஆயத்த ஆராதனை, தெய்வீக ஆராதனை, முடிவு ஆராதனை. இந்த 3 ஆராதனைகளும் திருச்சபைக்கு தேவையான சத்தியங்களை ஆவியானவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் சமீப காலமாக ஒரு காரியத்தை என்னால் வேதாகமத்தில் பார்க்க முடிந்தது. அது அநேகர் என்கிட்ட கேட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம முடிவு காலத்தில் இருக்கிறோம். சரிதான் பாஸ்டர், அந்த முடிவு காலத்தில் எப்படி ஆயத்தம் ஆகுது? அந்த முடிவிற்கான ஆயத்தம் எப்படி ஆயத்தமாகுதுன்னு சொன்னால் தானே நம்ம ஆயத்தமாக முடியும். என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக முடிவிற்கான ஆயத்தம் என்ற தலைப்பில் சில மிக முக்கியமான சத்தியங்களை படிக்க போகிறோம். என்ன தெரியுங்களா? இனிமேல் இந்த உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற போகிறது என்பதை ஒவ்வொன்றாக என்ன செய்ய போகிறோம்னா, வேதாகமத்தின் உதவியோடும் இந்த திருச்சபைக்கு, மீதமான திருச்சபைக்கு தேவன் 2 மிக பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் வசனம் 17 பாருங்களேன். இந்த மீதமான திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 12:17. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிடுச்சு. தேவனுக்கென்ற ஒரு சந்ததி இருக்குதுங்க. அந்த சந்ததிக்கு தேவன் கொடுத்திருக்கிற 2 மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஒன்று 10 கற்பனை, தேவனுடைய கற்பனை. 2வது சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. ஏன் இந்த முடிவு காலத்தில் இந்த மீதமான திருச்சபைக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னா, ஆண்டவருடைய விருப்பம் ஒன்றே ஒன்றுதான். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடைபெற போகிறதோ அதையெல்லாம் முன்கூட்டியே சொல்லி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி எங்கே கொண்டு போயிடணும்? பரலோகம் கொண்டு போகணுங்க. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இங்கே 2 காரியத்தை பார்க்குறோம். ஒன்று தேவனுடைய கற்பனை அப்படின்னு பார்க்குறோம். தேவனுடைய கற்பனைனா என்ன? சில வசனங்களை பார்ப்போம் பாருங்களேன். உபாகமம் 4வது அதிகாரம் 13வது வாக்கியம். நமக்கு தெரியும், ஒருவேளை யாராவது தெரியாதவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பாங்க அப்படின்னா தேவனுடைய கற்பனைனா என்ன பாருங்க. உபாகமம் 4:13, நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில்
எழுதினார். தேவனுடைய கற்பனை என்னன்னு சொல்றாங்கன்னா 10 கற்பனையாகிய தம்முடைய அவருடைய 10 கற்பனை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இரண்டாவது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஆசீர்வாதம் இது திருச்சபைக்கு உண்டு. இரண்டாவது ஆசீர்வாதத்தை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி என்றால் என்ன என்பதை இன்னொரு வேதாகமம் சொல்லுது பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:10. யாராவது வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:10. இந்த திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பாருங்களேன். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. இந்த திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற 2 மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஒன்று 10 கற்பனை, இரண்டாவது தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இந்த ரெண்டையும் இந்த திருச்சபை விட்டு பிரிக்கவே முடியாதுங்க. ஏன்? இதுதான் இந்த திருச்சபையினுடைய அஸ்திபாரம். இந்த திருச்சபை மாத்திரமல்ல, பரலோகத்தின் அஸ்திபாரமும் எது அப்படின்னா 10 கற்பனையும் தீர்க்க தரிசன ஆவியும் தான். அப்ப இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இந்த முடிவு காலத்திற்கு நாம் ஆயத்தமாவது? எப்பொழுதுமே என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாதான் அதற்கான ஆயத்தத்துக்குள்ளே போக முடியும். ஒரு உதாரணம் பாருங்களேன். எங்கேயோ நம்ம ஒரு பகுதிக்கு டூருக்கு போகணும். எங்கே டூர் போகிறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ், அங்கே அடைவதற்கான காலம் எவ்வளோ ஆகும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உணவு ஆயத்தமாக இருக்கட்டும், உடை ஆயத்தமாக இருக்கட்டும், மற்ற எந்த ஆயத்தங்களாக இருந்தாலும் என்ன சம்பவம் என்பதை புரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், ஆயத்தமாகவே முடியும். அப்படியாக தாங்க இந்த உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற போகிறது என்பதை அறிந்தால் மாத்திரம்தான் அந்த சம்பவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமா, ஆயத்தமாக முடியும். யோவான் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து சொல்லுவார், ஏன் இவைகள்லாம் சம்பவிப்பதற்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 16வது அதிகாரத்தில் இருந்து வாசித்து பாருங்க தெரியும். ஏன் இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவைகள் நடக்கும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக அது நிறைவேறும் முன்னே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இதை சொல்லிக் கொடுக்குறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நடைபெற போகிற எத்தனையோ சம்பவங்கள் உண்டுங்க. அதையெல்லாம் என்ன செய்ய போகிறோம்னா, வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு சம்பவமாக படிக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு சம்பவங்களை நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்களேன், நடைபெற போகிற சம்பவங்களை ஒருபோதும் அவர் ஹைட் பண்ணுறதே கிடையாது, மறைத்து வைப்பதே கிடையாது. ஆமோஸ் 3வது அதிகாரம் வாங்களேன். ஆமோஸ் 3வது அதிகாரம் வரும்பொழுது கிறிஸ்து ஒரு மிக முக்கியமான வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியுது. 7வது வாக்கியம் பாருங்கள். ஆமோஸ் 3:7 பாருங்க. அதில் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆண்டவர் என்ன செய்யறது கிடையாது அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த காரியத்தை நிறைவேற்றுகிறதா இருந்தாலும் சரி, அந்த காரியம் நிறைவேறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் அந்த ரகசியத்தை யார்கிட்ட சொல்லுவாராம். உதாரணம், சோதோம் குமாரா பட்டினத்துக்கு ஆண்டவர் முடிவை கொடுக்கணும். யார்கிட்ட வெளிப்படுத்தினாரு? ஆபிரகாம் இடத்துல. ஆபிரகாம் தீர்க்கதரிசி என்று வேதாகம் என்ன பண்ணுது, சொல்லி கொடுக்குதுங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நடைபெற போகிற ஒவ்வொரு சம்பவங்களும் அப்படியாக தான். தேவன் எதையுமே நமக்கு மறைத்து வைப்பதே இல்லை. என்னென்னலாம் நடக்க போகிறது என்பதை ஆண்டவர் அவ்வளோ துல்லியமாக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்பலாம். பிரசங்கி புத்தகத்துக்கு வாங்களேன். என்ன சம்பவம் நடக்க போகுது, எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகிறது என்பதை வேதாகமும் நமக்கு முன்கூட்டியே சில காரியங்களை கொடுக்குது. நம்ம அதை வாசிக்கும் பொழுது நம்மால் அதை என்ன பண்ண முடியும்னா தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். 1வது அதிகாரம் பிரசங்கி 1வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. அப்போ இந்த உலகத்தில் நடைபெற போகிற சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே வரலாற்றில் என்ன பண்ணிருக்குதுங்களா, நடந்திருக்கிறது. வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் தான் மீண்டும் இந்த உலகத்தில் நடைபெற போகிறது. அதே 1வது அதிகாரத்தில் வசனம் 11 பாருங்களேன்.
முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. பிரசங்கி சொல்றாரு, இந்த பூமியில் எதுவும் புதுசா நடைபெறாதுப்பா, ஏற்கனவே வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் தான் மீண்டும் இந்த உலகத்தில் என்ன பண்ண போகுதுங்களா, நடக்க போகிறது. அப்போ என்ன படிக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா, நம்முடைய கடந்த காலங்களை கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா, கடந்த கால வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பதை படித்தோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு தேவன் தம் ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டாருங்களாம், செய்ய மாட்டார். இதை சொன்ன தேவன் அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஒரு வாக்கியத்தை வாசிப்போம். ஏசாயா 8வது அதிகாரம், ஏசாயா 8வது அதிகாரம் 20வது வாக்கியத்தை வாசிப்போம். 8:20 ரொம்ப முக்கியமான காரியங்கள். அப்படி நம்ம சத்தியங்களை படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும்? வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அது என்னங்க விடியற் காலத்து வெளிச்சம்? என்ன அர்த்தம் விடியற் காலத்து வெளிச்சம்? எதிர்காலம் தெரியாதுங்களாம். எப்போ எதிர்காலம் தெரியாது அப்படின்னா, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். நம்ம படிக்கிற சத்தியம் வேதத்தோடும் சாட்சியாகமத்தோடும் ஒத்து போக வேண்டும். அப்படி வேதமும் சாட்சியாகமும் ஒத்து போகாத சத்தியத்தில் எது இல்லை? வெளிச்சம் இல்லை. அது ஆண்டவர் கொடுக்குற சத்தியமும் கிடையாது. அப்போ நம்ம படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வேதம் என்றால் என்ன, சாட்சியாகமம் என்றால் என்னன்னு படித்தாதான் நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சம்பவத்தை படிக்கும் பொழுது எப்படி நம்ம ஒரு விஷயத்தை படித்து புரிந்து கொள்ள முடியும் என்பதை தெளிவாய் புரிஞ்சிக்க முடியும். வேதம், இங்க வார்த்தை வருது, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் அப்படின்னு சொல்றாங்க. வேதம் என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும் அப்படி என்பதை கொஞ்சம் வாசிக்கலாங்களா? ஓசியா 8வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை பாருங்க. வேதம்னா என்ன அப்படி என்பதை இங்க வேதாகமத்தில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பாருங்களேன், ஓசியா 8:12 கொஞ்சம் நான் வாசிக்கிற கவனிங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். வேதத்தின் மகத்துவம் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, அதை எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் எழுதி கொடுத்தது எதங்க? நம்ம கொஞ்சம் முன்னாடி வாசிச்சோம் இல்லைங்களா, உபாகமம் புத்தகத்தில் 4:13. அந்த 4:13 அவர் எழுதி கொடுத்த 10 கற்பனைகள் ஆகிய அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப வேதம் என்பது எதை குறிக்குது? 10 கற்பனை. வேதம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா 10 கற்பனையை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. சரி, வேதம் 10 கற்பனையை குறிக்குது. சாட்சியாகமம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரணும் இல்லைங்களா? ஒரு சத்தியத்தை படிக்கிறோம், வேதம் சாட்சியாகமம், இதன்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. உண்மையா சொல்றேங்க, யாரெல்லாம் 10 கற்பனையாகிய வேதத்தை கையில் வைக்காம, யாரெல்லாம் சாட்சியாகமத்தை கையில் வைக்காம ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துறாங்களோ அந்த சத்தியத்தை ஆராய்ஞ்சு பாருங்க, அதுல ஒருபோதும் வெளிச்சம் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும், இதன்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அப்ப வேதம்னா என்னன்னு பார்த்துட்டோம். வேதம் என்பது எதை குறிக்குது? 10 கற்பனையை குறிக்குது. சாட்சியாகமம் என்பது எதங்க குறிக்குது? சாட்சியாகமம். நான் வேதத்தில் அப்படியே ஆராய ஆரம்பித்தேன். ஆண்டவரே, வேதம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன்பா, சாட்சியாகம்னா என்ன ஆண்டவரே அப்படின்னு பார்க்கும் பொழுது, சாட்சினா யாருன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கப்பா, அப்புறம் அந்த சாட்சியாகமம் என்ன என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. சாட்சி யார்? இந்த சாட்சிகள் என்பதை ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 19வது வாக்கியத்தை பாருங்களேன். சாட்சி யாருன்னு பாருங்க. அவர்கள் வழியாய் வருகிறதா சாட்சி ஆகமம். 2 நாளாகமம் 24:19 ரொம்ப மிக முக்கியமான வார்த்தைகள் அதில் உண்டு. நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டார்கள். இங்க சாட்சி அப்படின்னு வருது பார்த்தீங்களா? திடசாட்சி.
சாட்சி அப்படி என்பதற்கு எப்பொழுதுமே கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க, ஒரு காரியத்தை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 அல்லது 2 சாட்சிகளை வச்சு தான் என்ன பண்ண முடியும், முடிவுக்கு வர முடியும். இன்னொரு வாக்கியத்தை வாசிப்போம். நெகேமியா 9வது அதிகாரம் 26வது வாக்கியம். அங்கேயும் இந்த சாட்சி என்பது யாரை குறிக்குதுன்னு பாருங்களேன். நெகேமியா 9:26 சாட்சி என்பது யாரை குறிக்குதுன்னு பாருங்க. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். இங்கேயும் திடசாட்சி அப்படின்னு சாட்சின்னு யாரை சொல்றாங்க? தீர்க்கதரிசிகள். அன்பானவர்களே, வேதம் என்பது 10 கற்பனையை குறிக்குது. சாட்சியாகமம் அப்படின்னா சாட்சி என்பது தீர்க்கதரிசிகளை குறிக்குது. தீர்க்கதரிசிகள் மூலமாய் வந்தது தான் எதுங்க? சாட்சியாகமம். 10 கற்பனை தான் வேதம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாம் என்ன தெரியுங்களா? சாட்சியாகமம். ஏன் இவைகளெல்லாம் யார் மூலமா வந்துச்சு? தீர்க்கதரிசிகள் மூலமா வந்துச்சு. மோசே என்ற தீர்க்கதரிசி மூலமா எத்தனை புத்தகம் வந்துச்சு? 5 புத்தகம் வந்துச்சு. அதான் ஆகமங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆதி ஆகமம், யாத்தி ராகமம், உபாகமம், எண்ணாகமம், இது எல்லாம் ஆகமங்கள் அப்படின்னு வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா தீர்க்கதரிசிகள் மூலமாய் வந்தபடியினால அவைகள் ஆகமங்கள். அதை தான் ஏசாயா புத்தகத்தில் வாசித்தோம். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். அன்பானவர்களே, சாட்சியாகமும் இல்லாமல் வேதம் இல்லாமல் ஒருபோதும் ஒரு நபருக்கும் விடியற் காலத்துக்கான வெளிச்சம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கேள்வி, அன்னைக்கு இருந்த ஆதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே நாட்களில் திடசாட்சி இருந்தாங்க. கரெக்டுங்களா? திடசாட்சி யாருங்க? மோசே. அவர் தான் ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? சத்தியங்களை தேவன் கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கி என்ன பண்ணாரு? கொடுத்தார். அப்படியே புரண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை பார்க்க முடியும். சாமுவேல் துவங்கி அப்படியே ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளாக வந்தோன்னா ஏசாயா, எரேமியா, தானியேல், பெரிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் எழுதின தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் எழுதின தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை வாங்கி மனிதர்கள்கிட்ட கொடுப்பதற்கு ஆண்டவர் திடசாட்சிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? வைத்து கொண்டே இருந்தார். ஒரு கேள்வி, நம்முடைய காலத்தில் வேதம் இருக்குதா? வேதம் இருக்குது. வேதம் எதுங்க? 10 கற்பனை. சாட்சியாகமம் இருக்குதுங்களா? சாட்சியாகமம் இருக்குதுங்களா? முதல் சாட்சியாகமம் எது தெரியுங்களா? நம்ம கையில் இருக்கிற இந்த பரிசுத்த வேத ஆகமம், வேதாகமம், இதுதான் முதல் நமக்கு சாட்சியாகமம். அதை தாண்டி ஆண்டவர் இந்த சாட்சியாகமத்தை புரிந்து கொள்வதற்கு தேவன் இந்த முடிவு காலங்களில் தம்முடைய சாட்சியின் மூலமாய் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு உதாரணம் பாருங்களேன். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்ல பரிச்சயமான ஒரு சம்பவம் தெரியும். இந்த உலகத்தில் மிருகத்தின் முத்திரை என்று என்ன ஒன்று வரப்போகிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? மிருகத்தின் முத்திரை என்றால் என்ன என்பது வேதாகமத்தில் இருக்குதுங்களா? வேதாகமத்தில் இருக்குதுங்களா? மிருகத்தின் முத்திரைனா இதுதான் அப்படின்னு டைரக்ட் வார்த்தை இருக்குதுங்களான்னு கேட்குறேன் நான். உண்டுங்களா? ரொம்ப கஷ்டமான கேள்விங்களா? இல்லைங்களா? இருக்குதுங்களா? மிருகத்தின் முத்திரை என்ன என்பதை வேதாகமம் டைரக்டா ஒரு வார்த்தையில் சொல்ற மாதிரி இருக்குதான்னு கேட்கிறேன் நான். மிருகத்தின் முத்திரைனா என்னங்க? அந்த வார்த்தை தான் பைபிள் இருக்குதான்னு கேட்கிறேன். எப்படி நமக்கு தெரிஞ்சிச்சு அதுதான் மிருகத்தின் முத்திரைன்னு? எப்படிங்க தெரிஞ்சிச்சு? ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இந்த திருச்சபை அடித்தளமிட்ட போதே 10 கற்பனையும் சாட்சியாகமத்தையும் அடித்தளமாய் வைத்து தான் இந்த திருச்சபை துவங்கப்பட்டுச்சு. 10 கமாண்ட்மெண்ட்ஸும் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த இரண்டும் தான் இந்த திருச்சபையினுடைய அடித்தளம். ஆனால் சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுங்களா? ஒன்றை வச்சுட்டான், ஒன்றை தூக்கிட்டான். எந்த ஒன்றை வச்சுட்டான்? 10 கற்பனையை வச்சுட்டான். அது எல்லாம் கடைபிடித்து கொண்டிருக்கிற காரியங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் எதை எடுத்துட்டான்? தீர்க்க தரிசன ஆவியை. ஏன் அதை எடுத்தான்? என்ன காரணம்? ஏன் அதன் மேலே கை வைக்கிற அளவுக்கு என்ன விஷயம் இருக்குது? அவனுக்கு ஒரு காரியம் தெளிவாக தெரியுங்க. வேத வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து அவன் இந்த பூமிக்கு எப்படி வந்திருக்கிறானா?
மிகுந்த கோபத்தோடு வந்திருக்கிறான். அவனுடைய கோபம் என்ன அப்படின்னா, மீதமான சந்ததியாய் இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒருவரும் ஆயத்தமாகி எங்க போயிடக்கூடாது, பரலோகத்துக்குள்ள போய்விடக்கூடாது என்ற விஷயத்தில் அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா, பா ரெண்டும் பேஸ்ட்டாக வச்சிருக்கிறியா, இதை மற்ற கிறிஸ்தவர்களுக்கு வேற மாதிரி எடுத்துட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ தலையில் சூரியன் அணிந்திருந்தாங்கன்னு பார்க்குறோம், சந்திரன் கீழே இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அந்த சூரியன் சந்திரன் எதை குறிக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. ஆனால் இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, பழைய ஏற்பாடு வேண்டாம், எது மட்டும் போதும், இது மற்றவர்களுக்கு. அப்படியே கொஞ்சம் ஆழ்ந்து வருவோம் அப்படின்னா, நான் புதிய ஏற்பாடு வச்சிருக்கிறேன், பழைய ஏற்பாடு வச்சிருக்கிறேன், சந்தோஷம்தான். ஆனால் எதை நமக்கு தெரியாமல் அவன் நம்ம கையிலேருந்து உருவிட்டான் அப்படின்னா, தீர்க்க தரிசனாவி எடுத்துட்டான். அவன் தீர்க்க தரிசனாவி என்ன செய்யும், வேதத்தை வாசித்தோம் பார்த்தீங்களா, நெகேமியா 9:26 பாருங்க, மீன் நான் வாசிக்கிறேன். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபம் மூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். என்ன செஞ்சாங்களா அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனம், தீர்க்கதரிசியை கொன்று போட்டாங்களாம். எலியா தீர்க்கதரிசி கொல்லப்பட்டாரா, எலியா தீர்க்கதரிசி கொல்லப்பட்டாரான்னு கேட்கிறேன் நான். 2-3 எலியாக்கள் உண்டு. ஹிஸ்டாரிக்கல் எலியா ஒருத்தவர், தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் எலியா ஒருத்தவர், முடிவு கால எலியா ஒருத்தவர். வரக்கூடிய நாட்களில் படிப்போம் அதை. ஆனால் முதல் இருந்த எலியா உயிரோடு அவர் என்ன பண்ணார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியாவுடைய ஆவியோடும் பலத்தோடும் வந்தவர் யாருங்க, யோவான். அவருடைய நிலை என்ன, என்ன செஞ்சார் அவர், ஒன்றும் செய்யலை. ராஜா ஒரு தவறில் இருக்கிறாரு, ராஜாவுடைய தவறு என்ன பண்ணாரு, சுட்டி காட்டினார். என்ன செஞ்சாங்க, தலையே. அதான் பைபிள் சொல்லுது, தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்புகிறாராம். ஏன் அனுப்புகிறாருன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நமக்கு உணர்த்தி எப்படியாக நம்மளை ஆயத்தப்படுத்தி எங்கே கொண்டு போயிடணும், பரலோகம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் தீர்க்கதரிசிகளை என்ன செஞ்சிடறாங்களா, கொலை பண்ணிடுறாங்களாம். நம்ம மற்றவங்களை யோசிக்க வேணாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படியே ஒரு கணம் நம்ம யோசித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தீர்க்கதரிசி உயிரோடு இருக்கிறாங்களா, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்களா? என்னங்க நினைக்கிறீங்க? ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த முடிவு காலத்துக்கு ஆயத்தம் ஆகணும்னு வச்சுங்களேன், தீர்க்கதரிசி இல்லாமல் வேதம் இல்லாமல் ஒருபோதும் நம்மால் ஆயத்தமாகவே முடியாது. ஆலோசனையை தள்ளிவிட்ட எத்தனையோ நபருடைய வாழ்க்கையை வரலாற்றில் எடுத்து பார்க்க முடியுது. அவர்கள் எல்லோரும் மனமாற்றம் குணமாற்றம் இல்லாமல் அவர்கள் அழிந்து போன ஒரு வாழ்க்கையை தான் வரலாற்றில் பார்க்க முடியுது. ஆனால் தேவன் பாருங்க எவ்வளவு கிருபையாக நம்மளை வழி நடத்துறாரு இல்லை. இந்த முடிவு காலத்தில் நாம் ஆயத்தமாகி பரலோகம் செல்வதற்காக வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் தேவன் கொடுத்து, எப்பா இந்த 2 படி நீ பாரு, இந்த 2 படி இல்லை அப்படின்னா உனக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற் காலம் வெளிச்சம் என்பது எது அப்படின்னா, எதிர்காலத்தில் நடைபெற போகிற எந்த சம்பவமும் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு கேள்வி கேட்குறேன், புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. உயிர் உள்ளவர்களுக்கான நியாய தீர்ப்பு எப்போங்க தொடங்கும்? 1840 நியாய தீர்ப்பு தொடங்கிறதுன்னு தான் தெரியும். உயிர் உள்ளவர்களுக்கான நியாய தீர்ப்பு எப்பொழுது தொடங்கும் அறிஞ்சு வச்சிருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்களேன். அப்ப எப்ப இது தொடங்கும் என்பதை ஆண்டவர் எங்க ரகசியத்தை வச்சிருக்காரு தெரியுங்களா? தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ரகசியம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா, தீர்க்கதரிசிகிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு மரித்தோர் இடத்துல தொடங்கி உயிரோடு உள்ளவர்கள் இடத்துல நியாய தீர்ப்பு என்ன பண்ணுதுங்களா முடியுது. அப்ப மரித்தோருக்கு எப்ப தொடங்குச்சு, உயிரோடு உள்ளவர்களுக்கு எப்ப தொடங்கும் என்பதை நம்ம அறிந்து வைத்திருக்குள்ளா இருக்கிறோமான்னு சிந்திச்சு பாருங்களேன். அதை அறிஞ்சிக்கணும்னு வச்சுங்களேன், தீர்க்கதரிசி இல்லாமல் ஒரு காரியத்தை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த காலங்களில் ஒவ்வொரு நபர்களும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், சபையா நீங்க யோசிக்க வேண்டாம், தனிப்பட்ட வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. நம்ம எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தீர்க்கதரிசி உயிரோடு இருக்கிறாங்களா, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்களா? சாத்தான் ரொம்ப கண்ணிங்கா செயல்பட்டான்.
அவன் எது இருந்தால் உயிரோட்டம் இருக்குமோ அதை கொஞ்சம் அப்படி நகர்த்திட்டு இன்னைக்கு நம்மளை எப்படி ஓட விட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னா, நீ கற்பனையே வச்சுக்கிட்டு இருப்பா, கற்பனையை வச்சுக்கிட்டு தான் நீ ஆயத்தமாயிடுவியா? உன்னை ஆயத்தப்படுத்துகிற செய்தி தேவன் கொடுக்கிற செய்தி இல்லாம நீ எப்படி ஆயத்தமாக முடியும் எதிர்கால காரியங்களுக்கு அப்படி என்பதை அவன் தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதத்தையும் கவனிக்க வேண்டும், சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இதன்படி சொல்லாவிட்டால் நமக்கு ஒருபோதும் விடியற் காலத்து வெளிச்சமே இல்லை. விடியற்கால வெளிச்சத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் வேதத்தையும் கவனிக்க வேண்டும், சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டார். ரகசியங்கள் எல்லாம் இந்த திருச்சபையில் கொட்டி கிடக்குதுங்க, கொட்டி கிடக்குது. என்னென்ன சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற போகிறது, என்னென்ன காரியங்கள் உலகத்தில் நிகழப்போகிறது என்பதை தேவன் இந்த திருச்சபையில் அவ்வளவு ஆழார்த்தமாக கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த முடிவு காலத்தில் பால் குடிக்கிறவர்களாக இருந்துடக்கூடாதுங்க. நம்ம ஆகாரத்தை உண்டு அந்த ஆகாரத்தை மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய ஆசையும் விருப்பமும். தேவனுடைய ஆசையும் விருப்பத்தையும் வரக்கூடிய நாட்களில் முடிவு காலத்தில் நடைபெறப் போகிற ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம தொடர்ச்சியாய் படிக்க போகிறோம். அதை படிக்கும் பொழுது நாம் நிலை என்ன, நாம் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம எல்லாரும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த சத்தியத்தை படிக்கிறது அவ்வளோ சுலபம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அவ்வளோ சுலபம்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. நான் இதுக்கு முன்னாடி 2 வருஷம் இந்த ஸ்டடீஸை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 வருஷமும் எப்படியாகிலும் இந்த சத்தியத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு முறையும் இன்று போராடிக்கிட்டே இருப்பேன். எப்பையெல்லாம் இந்த சத்தியத்தை தொட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசிக்கிறோமோ, எப்பையெல்லாம் தீர்க்கதரிசியை தொடரமோ, அப்பையெல்லாம் எதிராளி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் தெரியுங்களா? யுத்தத்தை பல மடங்கு பெருக்க ஆரம்பிப்பான். நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் நானும் ஜெபித்து இந்த வேத பாடங்களை கற்றுக்கொள்ளணும்னு வச்சுங்களேன், ஒரு பாடமோ 2 பாடமோ 3வது பாடம் இது காணாமல் போவதுக்கான சூழலும் உண்டு. ஏன்னா அவனுடைய கோபம் அவ்வளவா இருக்குதுங்க. அவன் அவ்வளோ தந்திரங்களாக செயல்படுறான். ஒரு விஷயம் அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவனுக்கு காலம் கொஞ்சம். நம்ம அறிஞ்சிருக்கிறோமாங்க காலம் எவ்வளோ இருக்குதுன்னு. ஆனால் யார் அறிஞ்சிருக்கிறான்? ஏன்னா அவனுக்கு முடிவு வரப்போகிறது என்பதை அவன் அறிந்தபடியினால தான், அவன் காலம் கொஞ்சம் என்பதை அவன் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த சத்தியங்களை யாரெல்லாம் தொடுறாங்களோ, இப்படிப்பட்ட சத்தியங்களை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவர்கள் மீது யுத்தம் பண்ணுவது தான் அவனுடைய வழக்கமாக இருக்கிறது. வரலாற்றில் அப்படிதான் செஞ்சான். ஒருவேளை ஜெபத்தோடு நீங்கள் நானும் இந்த சத்தியத்தை படிக்கல அப்படின்னா அவன் யுத்தம் நம்மையும் தாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.